வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ 5th கொஷின் பாருங்கள். (53 + 49 × 0 is) அதாவது 53 + 49 × 0 என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 தான். எப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த அப்படியே கொஷின் ரைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், 53 + 49 ரெண்டையும் கூட்டும்போது ஆன்சர் என்ன வருது? 102 வருது. இன்ட்டு என்னது? 0. அதாவது ஒரு நம்பரை அது எந்த நம்பராக இருந்தாலும் சரி, அதை 0வோட மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்னா 0 தான் வரும். ஸோ ஆன்சர் 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின். 59/1 இஸ், அதாவது 59/1 என்பது ஆன்சர் 59 தான். 59/1னாலும் 59னாலும் ஆன்சர் 1 தான். அப்போ ஆன்சர் டி தான் ஆன்சர், 59. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். The product of a non-zero whole number and its successor is always answer an even number. அதாவது ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்குத்தொகை எப்போதும் ஒரு இரட்டை எண். எப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு எடுத்திருக்கோம். ஒரு முழு நம்பர் 5ன்னு எடுத்திருக்கோம். இப்போ அதோட தொடரின் போது என்ன பண்ணணும்? 5ஓட ஒன்று ஆட் பண்ணுவோம். 5 + 1 தான் என்னது? 6. ஸோ 6ங்கிறது பார்த்திங்கன்னா இதோட பெருக்குத்தொகை வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் என்னவாக தான் இருக்கும்? 6ங்கிறது இரட்டை எண் தான். இதோட பெருக்குத்தொகையும் வந்து வரக்கூடிய இதை பெருக்குனாலும் வரக்கூடிய ஆன்சர் என்னது? இரட்டை எண்ணாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 6ஐ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 தான் ஆன்சர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 இரட்டை எண். 6ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 12. 12ங்கிறது என்னது? அது ஒரு இரட்டை எண் தான். 6ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? 18 வரும். அதுவும் வந்து என்னது? ஒரு இரட்டை எண் தான். ஸோ எந்த 6ஐ இப்போ 6ங்கிற வந்துடுச்சு. 6 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? இரட்டை என்ன தான் வரும். நம்ம இங்கே 5ன்னு எடுத்திருக்கோம். இந்த 5க்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பர் எடுத்து ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் அது என்னவாக தான் இருக்கும்? இரட்டை எண்ணாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஒரு இரட்டை எண். ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்குத்தொகை எப்போதும் எப்படி இருக்கும்னா ஒரு இரட்டை எண்ணாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான், அதாவது ஆ தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். The whole number that does not have a predecessor is 0. அதாவது பார்த்திங்கன்னா முன்னி இல்லாத ஒரு முழு எண் வந்து பார்த்திங்கன்னா 0 தான். 0வோட முன்னி வந்து தான் என்னது? 0க்கு முன்னியே கிடையாது. ஸோ முன்னி இல்லாத ஒரு முழு எண்ணாவே என்னது? 0 தான். முழு எண் ஸ்டார்ட் ஆகுது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகும். 0, 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா அப்படி போயிட்டுருக்கும். ஸோ 0க்கு முன்னி தான் என்னது? எந்த நம்பருமே இல்லை. ஸோ 0 தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் நாட் 0? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2 + 0. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்லன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 2 × 0 ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். நெக்ஸ்ட் 0 + 0 ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். 2 + 0 தான் ஆன்சர் என்ன வரும்? 2 வரும். 0 - 0 ஆன்சர் 0. ஸோ இந்த கோவைகளில் பார்த்திங்கன்னா எது பூஜ்ஜியம் அல்ல? இப்போ 2 + 0 வரக்கூடிய ஆன்சர் தான் என்னது? பூஜ்ஜியம் அல்ல. இப்போ 2 + 0 அதுதான் ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்லன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ பாருங்கள். இங்கே 4237 + 5498 இதை ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் 3439 இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இந்த 4237 தனியாக வந்துடுச்சு, ப்ளஸ் ரைட் பண்ணி இது ரெண்டு என்னது? ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இது ஆன்சர் கரெக்டு தான் ஃபஸ்ட்டுக்கு ஏ. ஸோ இது கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் பி பாருங்கள், இது மூணுமே இது பார்த்திங்கன்னா மல்டிபிள், இதுவும் பார்த்திங்கன்னா மல்டிபிளில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைட் லாஸ்ட்டு 2 நம்பர் பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்குது. இது தனியாக வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுவும் ஆன்சர் கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்களேன்,
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4237 ப்ளஸ்ஸு 5498 இன்ட்டு 3439 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எந்த ப்ராக்கெட்டும் இல்லை. ஆனால் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் உண்மை இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 2க்கு ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா தான் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைட் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2க்கு ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா தான் ரைட் சைடில் வரும்போது ஃபஸ்ட்டு 2க்கு ப்ராக்கெட் வரும். ஸோ இதுதான் என்னது உண்மை அல்ல. இங்கே ப்ராக்கெட்டே இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ப்ராக்கெட் வந்திருக்கு. ஸோ அப்போ எது உண்மை அல்ல? ஆப்ஷன் சி தான் உண்மை அல்ல. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது சி தான், இட்ஸ் நாட் ட்ரூ. சி தான் வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.